இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங்கோடைய வாழ்க்கை வரலாறு படமாக போகுது. இன்னும் யாரு ஹீரோன்னு அனௌன்ஸ் பண்ணல. யார் நடிச்சா பெட்டரா இருக்கும்? ராம் சரண் நடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். தெலுங்கு ஆக்டர் ராம் சரண். ஆமா. சரி, புரியல. அமீர் கான். ஆமீர் கான். யுவராஜ் சிங்கோட மறக்க முடியாத மொமெண்ட்னா, அவர் வந்து 2011 வேர்ல்ட் கப் சீரிஸ் விளையாண்டு இருக்கிறப்ப நடுவில் வந்து ஒரு பிளட் வாமிட் பண்ணுவார். அந்த பிளட் வாமிட் பண்ணுறப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் இந்த வேர்ல்ட் கப் வந்து கண்டிப்பாக வந்து வின் பண்ணி கொடுக்குறது சச்சின் டெண்டுல்கர், அவர் என்னோட ரோல் மாடல் ஆகுது அப்படின்னு சொல்லுவார். இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங்கோடைய வாழ்க்கை வரலாறு படமாக போகுதுன்றத ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனா யாரு ஹீரோன்றத இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சரி, பப்ளிக் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த நடிகர் தான் ஹீரோ இருந்தா பெட்டரா இருக்குன்றத பப்ளிக் என்ன சொல்றாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காம பண்ணிடுங்க. இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங்கோடைய வாழ்க்கை வரலாறு படமாக போகுது. இன்னும் யாரு ஹீரோன்னு அனௌன்ஸ் பண்ணல. யார் நடிச்சா பெட்டரா இருக்கும் உங்களுடைய ஒப்பீனியன்? எனக்கு தெரிஞ்சு ராம் சரண் நடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். தெலுங்கு ஆக்டர் ராம் சரண். ஆமா. சரி, எதனால அவரு அந்த ரோலுக்கு கரெக்டா இருப்பாரு? எதனாலும் தெரியல, அவர் ஃபேஸ் கட் என்னவோ இவருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. அது எப்படின்னு தெரியல, எனக்கு அவர் நடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, யுவராஜ் சிங்கோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ஒரு ரூடான, ரொம்ப ஒரு ரூத்லெஸ்ஸான, அதே டைம் ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு காய், ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ரொம்ப ஒரு காய். ओफ ये ड्राइव व्हाट अ इस बार गेंद को थोड़ा बाहर से घसीटा, लपेटा और कदमों का इस्तेमाल, गेंद को भेजा हवाई यात्रा पर और 6 रन என்னோட இதுல ஒப்பீனியன்ல பாத்தீங்கன்னா, ஜெர்சி படம் நடிச்ச நானியே வந்து யுவராஜ் சிங் படத்துக்கு ஹீரோ நடிச்ச நல்லா இருக்கும். ஏன் தமிழ் ஹீரோவில் யாராவது உங்களுக்கு சூஸ் பண்ண ஐடியா இல்லையா? தமிழ் ஹீரோல விஷ்ணு விஷால் பண்ணலாம் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி கிரிக்கெட் பிளேயர்ல, ஸோ அதனால ஆல்ரெடி அவர் கிரிக்கெட்ல விளையாடி இருக்காரு. ஸோ அதனால அவர் பண்ணா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கும். ஃபீல் பண்றேன்னா, நானி அதே ஜெர்சி படத்துல நானியோட யங்ஸ்டர் வெர்ஷனா காமிச்சிருக்கும் போது அவர் வந்து உள்ள கிரவுண்டில் வரும்போது அவரோட ஆட்டிடியூட் அந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அப்படியே யுவராஜ் சிங்கோட ஆட்டிடியூட் ஸ்டைல் மாதிரி இருக்கும். 5-6 பால் கார்த்திக் சார்ஜப்லாம் அவர் இவ்வளோ ரூத்லெஸ்ஸாக ரொம்ப இதுவாக தான் இருந்தார். ஸோ அந்த ஒரு பவர், எனர்ஜி, எந்து அதெல்லாம் நான் நானிட்ட பார்த்தேன். சரி, யுவராஜ் சிங்கோடைய மொமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் எது? அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான், அந்த 6 பால் 6 6 அடிச்சது. அதுதான். யார் நடிச்சா நல்லா இருக்கும் யுவராஜ் சிங்கோட பயோகிராஃபில? அவன் சொல்றா போல ராம் சரண் நடிச்சா நல்லா இருக்கும். சரி, தமிழ்ல விஷ்ணு விஷால் இல்லைன்னா சிவகார்த்திகேயன். ஓகே. ஏன்னா யுவராஜ் சிங்கோடைய உங்களுக்கு மறக்க முடியாத மொமெண்ட் ஒன்று சொல்லுங்க. யுவராஜ் சிங்கோட மறக்க முடியாத மொமெண்ட்னா, அவர் வந்து 2011 வேர்ல்ட் கப் சீரிஸ் விளையாண்டு இருக்கிறப்ப நடுவில் வந்து ஒரு பிளட் வாமிட் பண்ணுவார். அந்த பிளட் வாமிட் பண்ணுறப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் இந்த வேர்ல்ட் கப் வந்து கண்டிப்பாக வந்து வின் பண்ணி கொடுக்குறது சச்சின் டெண்டுல்கர், அவர் என்னோட ரோல் மாடல் ஆகுது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மொமெண்ட் வந்து எனக்கு பிடிக்கும். ஏன் அப்படி சொல்லனா, பிளட் வாமிட் பண்ணிட்டு அங்கேயே கிளம்பி நான் வந்திருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருக்கலாம். ஆனால் முடிஞ்சு அந்த மேட்சை முடிச்சு நல்லாவே விளையாண்டு கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் சச்சினுக்கு வந்து 2011 வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த 2011 வேர்ல்ட் கப் மொத்த டோர்னமெண்ட்லையும் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டும் அவர் வாங்கினார். அவருடைய வாழ்க்கை வரலாறு இப்போ படமாக போகுது. எந்த ஹீரோ நடிச்சா சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? விஜய். ஏன் விஜய் அவர்களை சூஸ் பண்ணிருக்கீங்க? விஜய் தான் ரொம்ப டாப்பா இருப்பாரு. யுவராஜ் சிங்கோட ஃபேஸ் கட்டுக்கும் விஜய் ஃபேஸ் கட்டுக்கும் கரெக்டாக இருக்குமா? அவர் வந்து கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு வரலாறு யுவராஜ் சிங் அவர்கள். அதில் தளபதி விஜய் நடிச்சா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓகே? ரொம்ப ஓகே, பிடிக்கும். எந்த ஹீரோ நடிச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி பார்ப்பீங்க? நீங்க யாரும் எதிர்பார்க்குறீங்க அந்த ஹீரோ? எனக்கு எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா விக்ராந்த் இருக்கா, அப்படி கிரிக்கெட் பிளேயர். அவர் ஆல்ரெடி அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஹீரோசம் முறை பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை போடலாம். ஓகே, எனக்கு பிடிச்சி விஷ்ணு விஷால் நடிக்கும். விஷ்ணு விஷால். சரி, ஏன் விஷ்ணு விஷால்? அவர் ஆல்ரெடி கிரிக்கெட் பிளேயர். இந்தியா ஆடலைனாலும் டொமஸ்டிக் கிரிக்கெட் மாதிரி அவர் ஆடுறாரு, அதனால பிடிக்கும். அவருக்கு ஆல்ரெடி கிரிக்கெட்டை பற்றி கிரிக்கெட் பிளேயர். ஓகே, சரி. இது பேன் இண்டியா லெவலில் ரெடியாக வரதுனால ஒரு தமிழ் ஹீரோ தாண்டி ஹிந்தி ஹீரோ மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க? எதிர்பார்க்குறேன். புரியல. அமீர் கான். ஆமீர் கான்.